அன்பு மாணவ மாணவிய ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஜேபிஆர் கல்லூரி இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாறி 25வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை ஜேபிஆர் அவர்கள் இங்கே வீட்டிலிருக்கிற நிறைய பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் கல்லூரி ஆரம்பிப்பதற்கு அவர்தான் முதல் காரணம். அவர் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் கல்லூரி ஆரம்பித்திருக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸ் ஆரம்பிப்பதற்கு அவரிடத்திலே சென்று அறிவுரைகளை கேட்டுதான் ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பித்தவன் தான் நானும் அதில் ஒருவன். வேல்ஸ் பல்கலைக்கழகம் கல்லூரியாக இருந்தது. அதை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு அவர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜை அருமை சகோதரி ரெஜினாவிடம் கொடுத்திருக்கிறார். அவர் அதை இன்றைய தினம் பல்கலைக்கழகமாக மாற்றி, இன்றைய தினம் அவர் மட்டுமல்ல, அவருடைய கணவர் முரளி, மகள் மார்கரெட், மேக்லின் எல்லோரும் சேர்ந்து இன்றைய தினம் இந்த பல்கலைக்கழகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரால் தான் இத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்து உட்கார வைக்க முடியும். அது ஒன்று அவர்களுடைய அன்பு மட்டும்தான். இந்த திரு ஜேபிஆர் அவர்கள் செய்யாத தொழிலே இல்லை. கல்லூரி மட்டுமல்ல, வாட்டர், ஸ்வீட், ஸ்டீல், சிமெண்ட், ஹார்பர், அப்படி எந்தெந்த துறை இருந்தாலும் அந்த துறையை அவர் செய்து முடிப்பார். இதை எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதா தெரியாது, அவர் ஒரு நடிகர். சினிமாவில் நடிச்சிருக்காரு, 6 படங்களை எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சேர்மன் ஆயிட்டு நிறைய கல்லூரிகளை நடத்திட்டு இருக்கும்போது நான் அவரை சென்று பார்த்துருக்கிறேன். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அப்போ புக்கு வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. என்ன மாமா, என்னப்பா, நான் லா படிக்கிறேன் அப்படின்னு. என்ன லா படிக்கிறீங்களா? எதுக்கு இப்போ நீங்கள் லா படிக்கிறீங்க? இல்லை எனக்கு லா மேலே ரொம்ப ஆசை அப்படிங்க. லா முடிச்சாரு, எம்ஃபில் முடிச்சாரு, பிஹெச்டி முடிச்சாரு. அதாவது அவர் படிப்புக்கு எல்லையே இல்லை, வயதே இல்லை என்பதை காண்பித்தவர் ஜேபிஆர் அவர்கள். அவரை தொடர்ந்து நான் நிறைய விஷயத்துல இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்றதுல சந்தோஷப்படுறேன். நான் நிறைய விஷயத்த அவரை பின்பற்றி இருக்கிறேன். ஏன் அவரை காப்பி அடிச்சிருக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நானும் இப்ப நிறைய சினிமாலாம் எடுத்துட்டு இருக்கிறேன் அவரை பார்த்துதான். என் வீட்டுல எல்லாம் நிறைய இங்க இருக்காங்க, என் ஒய்ஃபு, டாக்டர்லாம். சினிமாலாம் அவங்களுக்கு பிடிக்காது. என்னை கேட்பாங்க, ஏய் சும்மா இருங்க, ஜேபிஆரே படம் எடுத்திருக்கிறாரு, அவரே நடிச்சிருக்காரு, இன்னும் என்ன போய் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி நான் இப்போ நிறைய படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் நடிக்க முடியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால அது மட்டும் இல்லை, அவர் லா படிச்சாரு, எம்ஃபில் படிச்சாரு. As soon as I finished my college, I started the college. After starting the college, I completed BCom and MCom in Pachabas College, and as soon as I finished my MCom college, I started my own college. After started the college, I started studying like JPR, BL, ML, MBA, MPhil, PhD, everything. So எல்லாத்துக்குமே ஒரு ஜேபிஆர் அப்படின்ற ஒரு மா மனிதர் எல்லார் வாழ்க்கையிலுமே பின்னாடி இருந்திருக்கிறாரு. இங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் பின்னாடி இருக்காரு. ஏன் அருமை அண்ணன் RS முனிரத்னம் அவர்கள் இங்க வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் RMK இன்ஜினியரிங் காலேஜ். அதை அவர் ஏன் ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அவரு ஜேபிஆர் உடைய நண்பர், ஜேபிஆரை பார்க்கறதுக்கு அடிக்கடி வருவார். அப்போ ஏன் நீ ஒரு காலேஜ் ஆரம்பிக்க கூடாது, எனக்கு எதுக்குன்னு காலேஜ் எல்லாம் அப்படின்னா, இல்லை நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லி உடனே ஏஐசிடியில் அவருக்கு எல்லாம் உதவியிலும் பண்ணி சூப்பராக ஒரு காலேஜ் ஆரம்பித்தோன்னே, எதுக்கு உனக்கு 2 பசங்க, ஒரு காலேஜ் எதுக்கு 10, ஒரு பையனுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பி, ஒரு பொண்ணுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பி, 3 காலேஜை நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பராக நடத்திருக்காரு. அதனால அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவர் ஜேபிஆர், நான் அவர் அன்போட மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என்னுடைய மறைந்த தந்தை ஐஸ்வரி வேலன் அவரும் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட நெருங்கி, அண்ணன் ஆர்எம்.கே அவர்களும் எல்லாரும் அவரோட எம்ஜிஆரோட ரொம்ப பழகினவங்க. அதுல இருந்து நானும் சின்ன வயசுல இருந்து ரெஜினா நாங்கள் எல்லாம் ரொம்ப வளர்ந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்றி சீரோம்பரோ சிறப்போடு நடத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் 50வது வெள்ளி விழாவை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அன்னைக்கும் எங்களை எல்லாரையும் கூப்பிடணும்னு நாங்கள்லாம் வரணும். ஐயா பிஜிபி அவர்கள் எல்லாம் ஜேபிஆரோட ரொம்ப பழகிருக்காங்க. இங்கே நிறைய எங்களுடைய நண்பர்கள் பல்கலைக்கழக வேந்தர்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புகள் அந்த வணக்கத்தை ஆச்சரியமாக இருக்கின்றது இந்த விழா. எனது அருமை மகள் சில்வர் ஜூபிலி ஆண்டிலே நான் கலந்து கொண்டு அவர் கையாலே பரிசுகள் வாங்கி எல்லோரையும் மகிழ்விக்க சொல்ல என்னை அதிக மகிழ்ச்சி. கடந்த காலத்தை ஓரிரு வார்த்தைகள் சொல்லி ஏறக்குறைய ஒரு 25-28 ஆண்டுகள் முன்பாக அன்பு சகோதரர் ஜேபிஆர் 2 குழந்தைகளை இன்று அதே குழந்தைகளை படிப்பிலும் எல்லாவற்றிலும் உயர்த்தி மக்கள் மத்தியிலே கல்வி சாதனம் என அன்புக்குரிய சகோதரர் அவர்கள் நினைத்து பார்த்து உழைப்புக்கு ஒரு உதாரணம், உழைப்பின் வடிவமாகவே இந்த ஜேபிஆர் கல்லூரி மேடையிலே அருமையான பல பேர் இருக்கின்றார்கள். அன்பிற்கும் பாசத்துக்குரிய மகன் ஐஸ்வரி வேலன் திருமகன் இன்று வந்து விழாவில் எஸ்ஆர்எம் கல்லூரியின் தாளாளர் மகன் கலந்து. இன்னும் பார்க்கும் பொழுது பல்வேறு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வந்து கலந்து கொண்டு இந்த அற்புதமான விழாவை செய்து வருகிறார். அன்பார்ந்த பள்ளி மாணவர்களே, கல்லூரி செல்வர்களே, ஒரு மனிதனை உயர்த்தி படிப்பு. அவன் தாய் ஈன்ற பொழுதில் பெரிது பக்கம் தன் மகனை சார்ந்தோ நினைக்க அந்த தாயை நாம் வணங்கி இன்று முன்னால் பேசுகின்ற நாம்
உணவுக்கு வழி இல்லாமல், உடுக்க நல்ல துணி இல்லாமல் ஒரு சிற்றூரில் இருந்து இந்த அருமை அம்மா சங்கடத்தாய் எல்லோருக்கும் கடனீரில் வேலை செய்ய தினம் 1 ரூபாய் சம்பாதித்து எங்களை காப்பாற்று. அந்த தாயின் பெயரில் தான் இன்று நாங்கள் வாழ்ந்தோம். உலகில் பல்வேறு இடங்களில் அவள் நாமத்தை சொல்லும். அதே நேரத்தில் தொழில் செய்ய வேண்டும். கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் வருங்காலம் மிகப்பெரிய தொழில் செய்யும். தொழில் செய்தால் தொண்டு செய்யும். இன்று அருமை பிள்ளைகள் தொண்டு செய்கின்றார்கள், தொழிலையும் வளர்க்கிறார். ஏஜிபி சகோதரன் தொழிலை வளர்த்து தொண்டு வளர்த்து எல்லா கல்லூரியிலும் எல்லா நாடுகளிலும் பிஜேபி சகோதரன் பல தொண்டுகளை செய்து வருகின்றோம். அதில் முக்கியமானது வள்ளுவர். இந்த வள்ளுவரை நினைத்து நாம் உலகில் வாழ்கிறோம். வள்ளுவர் உலகில் எல்லோருக்கும் பொதுமக்கள் அவர்களை நினைத்து வாழும்போது மற்றவர்களுக்கு நாம் உதவுகிறோம். தாய்க்கு நாம் பிள்ளைகள் அதுதான் சொல்றேன். உலகில் தமிழால் உயர்ச்சி அன்னையும் பிதாவும் முன்னறிவையும் ஆலயம் சொல்வதும் இந்த அன்னையோடு நாம் சேரும்போது ஆசானையும் சேர்த்து நீங்கள் எல்லோரையும் இந்த கல்லூரியிலே ஆசான மூலமாக ஆலயம் தொழுவது பலம் யாதவும் ஊதி அவர் கல்வி இருந்தால் எல்லா நாடுகளுக்கும் சென்று நம்ம நாட்டின் பெருமையும் இந்த நாட்டின் பெருமையும் அது இந்த அற்புதமான விழாவில் ஞான மகன்கள் நடக்கும் அருமையான விருதும் கொடுத்து ஏற்கனவே அவங்க ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 25 இயர்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு எங்களோட காலேஜோட சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு நிறைய சான்சலர்ஸ் அண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், IT company heads and other social heads and people from industries have come together to celebrate along with us. Inikulla celebrations. Thank you so much for all the support for our 25 years jubilee which happened along with press members also, and we would like to grow more with this day. We thank you so much for all of your support today. Thank you so much. Yeah. Anything else, sir? We wishing this wish. Come on. Yeah. We're very happy and proud to have this celebration, 25 years celebration. It was a journey of 25 years, and through a lot of hard work, we've come to this Silver Jubilee. We've come to this Silver Jubilee celebration, and we're starting to grow more and more, and hopefully hit our 50s. DJ song. We're very happy to have celebrated the 25th Jubilee year of JPR Engineering College. We've come a long way, and this is a Silver Jubilee, and we're really thankful to the media, the press, to the well-wishers, to the industry people, to every chancellor who supported to this day and came and celebrated this day along with us. We would like to thank each and everyone. Yeah, thank you. Thank you, sir. Anything else from your side?
அந்த பெண்கள் முன்னேற்றங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆண்கள் அவ்வளோ சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க பெண்களை இப்போ நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ள சலுகைகள், கவர்மெண்ட் சலுகைகள் நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஹாலில் பார்த்துருப்பீங்க 70% கேர்ள்ஸ் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்களோட முன்னேற்றம் வீட்டில் இருக்க சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. அதனால எல்லாரும் இப்போ நிறைய things வந்திருக்கு for the benefits. They have to come forward and take it and see that they also excel in education. A good education makes a good community. கண்டிப்பா பெண்கள் மட்டும் படிக்கிற யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கணும். அப்பா வந்து முன்னேற்றத்துக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு சேர்க்கும் போது முதல்ல வந்து 100 கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் த பாலிசிஸ் ஆஃப் ஆர் யூனிவர்சிட்டி. அப்படி இருக்கும்போது அவர் கனவுல அவரோட இதுல நாங்க மெமோரியில நாங்க ஒரு யூனிவர்சிட்டி கண்டிப்பா கேர்ள்ஸுக்காக. மேம் அது வேற மேரேஜ் இந்த யூனிவர்சிட்டி. ஓகே சாரி நோ பொலிட்டிக்கல். தேங்க்யூ. பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து இந்தியா லெவல்ல 2 காலேஜஸ் தான் இருக்கு. ஓகேவா? சோ இங்க வந்து அந்த மாதிரியான கண்டிப்பா இருக்கும். ஷுவர் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் எங்க அப்பாவும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிச்சாரு. ஸோ ஒன் ஆஃப் த கோர்ஸ் ஜேபிஆர் யூனிவர்சிட்டியில பொலிட்டிக்கல் சயின்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். அதுலேயும் மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறாங்க கண்டிப்பா. பிகாஸ் பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து நிறைய பேர் அதுலேருந்து தான் வருவாங்க கவர்மெண்ட்க்கு. ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர் ஹூ ஹவ் பிகம் கலெக்டர்ஸ் ஆல்சோ. ஸோ பொலிட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்களும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா பிகாஸ் அது அவங்களோட பேஷனா கூட இருக்கலாம். அவங்க சில பேர் டாக்டர் ஆக விருப்பப்படலாம், சில பேர் இன்ஜினியர் ஆகணும் விருப்பப்படலாம். அந்த ஸ்டேட்டோட பாலிசிஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா they will follow that and education system also will follow the same policies what the government does. அவங்க அட்வைஸ் ஒண்ணுமே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம படிக்கிறதுல நம்ம மேல முதல்ல நம்பிக்கை இருக்கணும். அப்ப நம்ம படிக்கிற படிப்பு நம்மளை மதிக்கும். நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப பிரேவா இருங்க. என்ன படிக்கணும்ன்ற டிசிஷன் நீங்க எடுங்க. நீங்க கண்டிப்பா எக்ஸல் பண்ணுவீங்க. அது வந்து இருந்தா நல்லது, இல்லைனாலும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பட் ஆனா நேஷனல் பாலிசியில என்ன ஃபாலோ பண்றோமோ, இஃப் இட் இஸ் ரியலி நெசசரி ஃபார் த எஜுகேஷன் சிஸ்டம் இட் ஷுட் பி ஃபாலோ. இஃப் இட் இஸ் கண்டிப்பா நாங்க எங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். எவ்ரி இயர் 300 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டு இருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் யூனிவர்சிட்டி லெவல்ல மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, ஸ்டேட் லெவல்ல மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வி டூ ஸ்பான்சர் ஸ்போர்ட்ஸ் ஹியர். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். எல்லாருமே ஈக்குவல். அதான் நான் சொல்றேன், வீட்ல அவ்வளவு சப்போர்ட் இருக்கு, பெண்கள் முன்னேறாங்க. சோ ஈக்குவலி we have to pat each other. ஈக்குவலா வரது ரொம்ப நல்லது. எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் இருக்காங்க. பட் ஸ்டில் the way we motivate our children is very important. The way we grow our children is very important. nothing like that sir. Students startups இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட், ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட்அப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா. Okay, thank you sir. இல்ல ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டார்ட் அப்பா பண்ணாங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். That will be there. Okay, thank you sir. Thank you. For his legacy, thank you so much for all of you who have joined today, especially Muniratnam uncle. Start with Muniratnam uncle. I've seen him from birth. அப்பாவோட ஒரே நண்பர், அவர் கூட இருந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவர் கூட இந்த ஃபர்ஸ்ட் நண்பர் எதுனாலும் அங்கிள் தான். அப்பாவோட அதிகமா பார்த்தது ஃபேமிலியோட அங்கிள் எல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் நான் சொன்ன அங்கிள் நீங்க வரணும், இன்னைக்கு அவரை நாங்க வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே அண்ட் along with us. Next is Principal Secretary Armanga, Dr. Selvi Apurva ma'am. Without her, nothing would have been possible. The journey of approving each and one institution
was Selvi Apurva ma'am, who was guiding force for my dad. Secretary Pona, ma'am irukanga solli he will go there and finish his file in a day, and ma'am take good care of my dad throughout when he was there. Thank you so much, ma'am, for being along with us today. Thank you, ma'am. Next is Aishwari Ganesh uncle. I'm calling them uncle because I've seen them from small and they've always been a guiding force for all of us. Thank you so much, uncle. அப்பாவோட அரசியல் வாழ்க்கையில இருந்து அவரோட காலேஜ் வரைக்கும் each and everyone has been there. SRM Fatimata Anna, thank you so much. One of the guiding force, they were the first ones to start pioneer institutions in Tamil Nadu, who have bought private institutions in Tamil Nadu and made it achieve. And now they're all chancellors of universities who have spent all their time and come here to enjoy this day along with us. Thank you so much. And the best is DGP uncle, you know, he has been there as a guiding force for Appa. Always, whenever he comes home, we celebrate along with their Christmas இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் BJP uncle ஓட தான் நாங்கள் celebrate பண்ணுவோம். Thank you so much, uncle, for coming here and gracing this institution. Thank you. I know I'm so emotional today, so I've just written down a small welcome speech because I don't want to cry, because it's so emotional that when I saw my dad there, when I heard his voice, I really miss him. But you know what? Every day when I see you, I see my dad. So I see that first thing in the morning, I need to see you all. On behalf of entire JPR family, our management faculty and students, I extend warm welcome to all distinguished guests, esteemed colleagues and cherished friends. It's with immense joy and gratitude that I stand before you today and celebrate a remarkable milestone, the 25th Silver Jubilee of the legacy Dr. JPR, an occasion to unmark the achievements, memories, relationships that have enriched our journey together. As I look around this room, I see faces that reflect the hard work, dedication, and passion that has propelled to us where we are today. Each one of us have played a vital role in shaping our story, and it is our unwavering support and commitment that have been an instrument to our success. 25 years ago, we embarked this journey with vision, fueled by dreams and aspirations. Along the way, we had faced challenges, celebrated victories, all while remaining true to our vision and adapted thanks to the incredible teamwork by our staff who have always been our support and the stakeholders of this college. Let us remember the milestone that we have defined us, the friendships we have formed, and the lives we have touched along the way. Let us also honor those who have been part of our journey, even if we are not with us today. Their contributions and legacy live on what we have built today. I would also like to extend my heartfelt gratitude for the founding members of this campus who have been with me right from the day one, and our current leadership and each one of us who have contributed your time, energy, and passion to make us what we are today. Appa is here blessing all of us, and he's among us here. We love you, Appa. Thank you so much. Thank you, ma'am. We now come to a proud and significant moment in today's celebration, the official release of the Silver Jubilee souvenir. We are honored to invite Dr. Regina JPR Murali, our esteemed Chancellor and Managing Director, to unveil this commemorative publication, a reflection of our 25-year journey, achievements, and milestones. We also request the dignitaries on stage to graciously receive the first copies, symbolizing their continued support and contribution to our legacy. Ma'am, please. Very good afternoon, respected Chancellor JPR University and all the chancellors present here, pro-chancellors, chairman. There are so many educationists that I wouldn't like to prioritize, so I address everybody together. It's indeed a great privilege to be part of this 25 years of celebration of JPR Engineering College. On this occasion, I fondly remember Mr. JPR.
And me and JPR, I used to be the higher education secretary, and sir would come to us for all this sorting out because he was the chairman of the consortium. He and Uncle, both of them will come to my office. And every time he comes, he is a man, everyone knows him as a great educationist, a person committed to a noble cause. And also he had such a great sense of humor. His sense of humor is really, really tremendous. Because I'll be just walking and coming there and say, hey, எங்க secretary PT Usha pa, எங்க PT Usha வந்துட்டாங்க. That's how he would bully me. Then I also will bully him. என்ன சார் நீங்க எம்ஜிஆர் மாதிரி தோத்தி ஜிப்பாலாம் போட்டுட்டு நீங்க எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? கிடையாதுங்க. So we always used to, there used to be a lot of sense of humor also in him. And whenever he came, apart from his sense of humor, he was always committed to the cause of students.